ஓம் நமோ வெங்கடேசாய. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எப்படி டிடிடி அந்த ஆப் மூலயமா நம்ம அதுக்கு நம்ம இடிப்பில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு. இப்போது வாட்ஸ்அப் மூலயமாவும் நம்மளால் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு மேலே ஒரு நம்பர் தெரியுதா? 9553300009. அதாவது இந்த நம்பரை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிடி ஆந்திர பிரதேஷ், டிடிடி தேவஸ்தானம் எப்படி இருந்தாலும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ எப்படி பண்ணுறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த சேட்டுன்னு போயிட்டு நீங்கள் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். ஹாய்ன்னு டைப் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சூஸ் சர்வீசஸ்ன்னு இருக்குல்ல, அது தொடணும். சூஸ் சர்வீசஸ்ன்னு தொட்டிங்கன்னா அதில் இதில் போயிட்டு கீழே வந்துகிட்டே இருக்கணும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் இருக்கும் டிடிடி டெம்பிள் சர்வீஸ்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் இருக்கும் வைகுண்ட துவார தரிசனம் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்னு இருக்கும் பாருங்கள். அந்த கன்ஃபார்மை தொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் தொட்டிங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கீழே இங்கே இந்த மாதிரி வரும் ஓப்பன் அப்படின்னு. அந்த ஓப்பனை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் அதே தான். அந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ணுமோ, ஆனால் இது வாட்ஸ்அப்பில் பண்ணுறோம். அதுதான் வாட்ஸ்அப்பில் எந்த ஆப்பு நான் என்கிட்ட இல்லை, டவுன்லோட் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாட்ஸ்அப் மூலயமா அந்த நம்பரில் நம்ம பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போட்டு சொல்கிறேன். ஸோ மெயில் ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுப்போம். ஆல்ரெடி எப்படின்னா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்களா? அடுத்தது கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்தியா, ஓகே. ஸ்டேட் அப்படியே வந்தீங்கன்னா தமிழ்நாடு. நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக். ஸோ இருங்க, லோடு ஆகிட்டு இருக்கு என்னன்னு தெரில, சாரி. டிஸ்ட்ரிக்ஸ் நீங்கள் செலக்ட் டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கல. வெயிட் பண்ணுங்கள் கைஸ். டிஸ்ட்ரிக்ஸ் காமிக்கும் என்னன்னு தெரில, இருங்க கிளிக் பண்ணுவோம். செலக்ட் த டிஸ்ட்ரிக்ஸும் கொடுக்கணும், கலெக்ட் த சிட்டின்னு கொடுக்கணும், கொடுத்துட்டு பின்கோடு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ஸு சிட்டி என்ன சிட்டின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா என்னன்னு தெரில, வரல. ஆனால் நீங்கள் பண்ணும்போது பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு தென் நீங்கள் கண்டினியூ. இந்த 3 நாளில் உங்களுக்கு எந்த நாள் தரிசனம் வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் 30 மட்டும் கொடுத்தேன்னா 30 மட்டும்தான் எடுக்கும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறதோட 3 நாளுமே கொடுத்துருங்க. இந்த 3 நாளில் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறதா இருந்தால் இந்த 3த்தையும் தொட்டுக்கோங்க. அதான் பெஸ்ட்டும் கூட. ஏன்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு நாள் பண்ணிங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஸோ 3ம் கொடுத்தா கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால் சொன்னேன். கொடுத்துட்டு நீங்கள் அதை கண்டினியூன்னு கொடுங்க. இப்போ எனக்கு என்னென்னு தெரில, அதை டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண முடியல. ஸோ நான் இருங்க அதை என்னன்னு செக். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்ட்ன்ற ஆப்ஷன் காமிக்குது. ஸோ நான் சென்னைன்னு கொடுத்துட்டு அந்த லோட் ஆகும் 1 செகண்ட், அவ்வளோதான். சிட்டின்னு சென்னை, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா நான் சொல்லதான் ஆல்ரெடி நீங்கள் எதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணுறதோட 3 நாள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ கண்டினியூன்னு கொடுங்க. 3த்தையும் கிளிக் பண்ணணும். அந்த பாக்ஸில் நம்பர் ஆஃப் பிளேகிராம்ஸ்ன்னு கேட்குது பார்த்தீங்களா? எத்தனை பேர், மினிமம் 4 பேர் பண்ணலாமா? அந்த 4 ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தர் கூட பண்ணலாம், 4 பேர் கூட பண்ணலாம், ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு பர்சனோட நேமு, ஏஜ், ஜென்ரல், அவங்க மேலா ஃபீமேலா, அடுத்தது அவங்க ஆதார் நம்பர். அதே மாதிரி செகண்ட் பர்சனோட நேமு, ஏஜ், ஜென்ரல், ஆதார் நம்பர். தேர்ட் பர்சனுக்கும் அதே தான், நேம், ஏஜ், ஜென்ரல், ஆதார் நம்பர். ஃபோர்த்து பர்சனுக்கும் நேம், ஏஜ், ஜென்ரல், ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு மெசேஜும் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருந்தால் 2/12/2025 மதியம் ஒரு 2 PM நினைக்கிறேன் உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்துடும். நீங்கள் அப்படி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜும் வந்துடும்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆலில் போட்டுக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஓம் நமோ நாராயணா.